மச்சி இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன். நாங்க விளையாண்டே முடிச்சிட்டோம். இல்ல மச்சான் கொஞ்சம் வேலை இருந்ததுடா. அப்புறம் என்ன மச்சி உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? என்ன மேட்டர்டா? ஊருக்கு வெளியே 4 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்துச்சுல? ஆமா, கொலைகாரி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? டேய் அத சொல்ல வரலடா. பின்ன இறந்து போனவன் நைட்ல ஆவியா அந்த இடத்துல சுத்தி வரானா. என்னது ஆவியா? ஆமாண்டா, டப்பு டப்புன்னு நடந்து போற சத்தம் கேக்குதான். திடீர்னு மரம் முழிஞ்சு விழுதான். நைட் நாயெல்லாம் ஊழையிடுதான். பாரு பலாருன்னு அரையிற சத்தம் கேட்க போது ஒருத்தனுக்கு கண்ணும் வீங்க போகுது. அப்பனா சாருக்கு பேய்னா பயம் கிடையாது. ஏண்டா பேய் கூட செல்ஃபி எடுக்கிற உலகம் வந்து இப்ப போய் பழைய பஞ்சாங்க மாதிரி பேகின்னு போடா. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, இன்னைக்கு நைட்டு ஊருக்கு வெளியே இருக்கிற ஒத்த மரத்துல ஏறி ஆணி அடிச்சிட்டு வா. அப்போ ஒத்துக்கிறோம் மச்சான் உனக்கு பயம் இல்லைன்னு. சும்மாலாம் போக முடியாது. எவ்வளவு பெட்டு? சரி 1000 ரூபாய் பெட்டு. ஓகேடா டீல். ஆல் தி பெஸ்ட் மச்சி. நைட்டு பார்க்கலாம் உன் தைரியத்தை. பாப்போம் பாப்போம். ஐயோ கிளை வேற முறிஞ்சு விழுதே, பயமா இருக்கே. பசங்க சொன்ன மாதிரி நடக்குதே, அவசரப்பட்டோமோ? லுங்கிக்கு தான் அப்படி பயந்தோமா? சே 1000 ரூபாய் காசு போட்டு உசுர விட்டுருவோமோ? பேசாம எங்கேயே ஆணி அடிச்சிருவோம். இந்த இடத்துல ஆணி அடிச்சிருவோம். ஒரு வழி ஆணி அடிச்சிட்டோம். முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பணும். எதுக்கும் ஒரு போட்டோ எடுத்து வச்சுப்போம். ஏன்னா இந்த பசங்க நம்ப மாட்டாங்க. ஏதோ சத்தம் கேக்குது. பேயா இருக்குமோ? கேமரால இந்த போன்ல வர கேமரால பேய் தெரியும் சொல்லுவாங்களே, இதை பாப்போமா? பெரியவரே யாரியா? இந்த பசா பெருசு மாதிரியா இருக்கு. இல்லை தலையில் துணி எடுத்தீங்களே. ஆனால் சரி என்ன விஷயம் சொல்லு. இல்லை இந்த மீனாட்சிபுரத்துக்கு எப்படி போகணும்? இதோ இந்த பக்கம் போனீங்கன்னா 15 கல். இந்த பக்கமா? ஏதாச்சும் குறுக்கு வழி இருக்கா? ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. படித்தவனாயே குறுக்கலி கேட்குறான். போயா யோ இங்கே மீனாட்சிபுரம் தானே போனோம்? ஆமாம். இப்படியே போ, 5 கல். குறுக்கு வழி இருக்கா? எப்படி போகணும்? இப்படியே போ. தேங்க்ஸ் போ. தம்பி கொஞ்சம் இல்லைவா? என்ன என்ன வேணும்? உன்கிட்ட நகை பணம் இல்லை தேடு. இல்லை என்கிட்ட எதுவும் இல்லை. உனக்கு வேடு இல்லை இல்லை என்கிட்ட எதுவும் இல்லை. நான் குத்திடுறேன். விட்டுரு. நீனா ஏன்டா ஓட வைக்கிற? எல்லாத்தையும் கொடுத்துட்டா நானே விட்டுற போகிறேன். அப்புறம் ஏன்? இல்லை போலீஸில் சொல்லிடுறேன். போலீஸை சொல்லுவியா? ஆமாம் நீ கண்டிப்பாக மாட்ட போகிறேன். இப்போ போய் சொல்கிறான். ஏய் நான் வேணா சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த நிலாவும் இந்த இடமும் தான் சாட்சி. நீ மாட்டி விடா.
குட் மார்னிங் சார். ரிப்போர்ட் சார். விட்னஸ் விசாரிச்சியா? இல்லை சார். ரிப்போர்ட் ரெடி பண்ணியா? இல்லை சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்கேயா? இன்னும் கிடைக்கல சார். சாப்பிட்டியா? ஆமாம் சார். இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? நீங்கள் வரட்டும் வந்து காத்துக்கிட்டு இருந்தோம் சார். கூப்பிடியா அந்த விட்னஸ் சார்? ஐயோ ஐயா கூப்பிடுறாரு வாயா. ஐயா வணக்கம் ஐயா. நீ தான் இந்த கொலையை பார்த்தியா? ஆமாம் நான் தான் பார்த்தேன். எத்தனை மணிக்கு? ஆமாம், இந்த பக்கம் நீ எதுக்கு வந்த? இல்லையா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, ஆடு மேய்க்கிறதா என் பொழப்பு. அப்படி வரும்போது தான் பார்த்தேன். அப்போ நீ இந்த கொலையை பார்க்கல? கொலை பண்ணதை பார்க்கலையா, செத்து கிடந்தே பார்த்தேன். 302 என்கிட்ட ரிப்போர்ட் எழுதி வாங்கிக்கோ. நீ அப்போ எந்த கொண்டாலும் வந்துடணும். வந்துடுறேன். சொல்லுங்க சார். செத்தவனை பற்றி ஒரு துப்பு கூட கிடைக்கலையே. ஆமாம் சார். செத்தவன் வர பெரிய எடுத்து பையன் போல மேலே வந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில. கண்டிப்பாக மாட்டுவேன் சார். இல்லைன்னா நம்மள தண்ணியில் காட்சி மாற்றிடுவாங்க. யார் நல்லவன் யார் கெட்டவனே தெரிய மாட்டேங்குது சார். கலிகாலம் ரொம்ப முத்தி போச்சு. பல நாள் திருட ஒரு நாள் ஆகப்படுவேன். இது வரைக்குமே நம்மளை யாருன்னு கண்டுபிடிக்கல. இதுக்கு மேலேயா கண்டுபிடிக்க போறாங்க? நம்மளாம் யாரு? சும்மா கெத்துடா. ஒரு ஆதாரம், ஏதாவது ஒரு ஆதாரம் கண்டுபிடிச்சாங்க எல்லாம் முட்டா பசங்க. இந்த போலீஸ்காரனுக்கு பெரிய அலெக்ஸ் பண்ணிட்டு இருக்கு, அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஆளுக்கு புல்லட்டு பிடிக்காது இல்லை, அதெல்லாம் கண்டே பிடிக்காதா. நீ எல்லாம் பெரிய லைட்ட ஏதோ சொன்னா சாட்சி சாட்சின்னு. இந்த நிலா சாட்சியா, இந்த இடம் சாட்சியா? அந்த நிலா தான் சாட்சி சொல்லிச்சா இல்லை அந்த ஆண்டவன் தான் சாட்சி சொல்லுவாங்க? நான் தான் கொண்டேன். சதக்கு இங்கே தான் கொண்டேன். எவனா சாட்சி சொல்ல வருவானா? எவன் வருவான்? இந்த கொம்பனானே கண்டுபிடிக்க முடியாது. பல நாட்கள் மர்மமாக இருந்த மீனாட்சிபுரம் கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக கொலையாளியின் நேரடி வாக்குமூலம் அடங்கிய வீடியோ ஆதாரம் கிடைத்துள்ளது. இதனை அடிப்படையாக கொண்டு குற்றவாளியை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஏற்கனவே குற்றவாளியின் மீது பல கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்று காவல்துறை ஆய்வாளர் திரு ராகவன் தெரிவித்துள்ளார். புதிய விடியல் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இலக்கியாவுடன் திவ்யா.